கலந்து கடினமாய் தேனின் கண். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம். எழுதுல 10ன்னு போடுறாங்க. 1665வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். நூலும் சிகையும் உணரார் நின்மூடர்கள், நூலும் சிகையும் உணரார் நின்மூடர்கள், நூலது வேதாந்தம் நுண்சிகை நாணமாம், நூலது வேதாந்தம் நுண்சிகை நாணமாம், பாலொன்றும் அந்தனார் பார்ப்பார் பரமுயிர், பாலொன்றும் அந்தனார் பார்ப்பார் பரமுயிர், ஓரண்டு இரண்டெனில் ஓங்காரம் ஓதிலேல், ஓரண்டு இரண்டெனில் ஓங்காரம் ஓதிலேல். ஒரு அந்தனர் அல்லது ஆன்மீக சாதகன் யார் அப்படின்றதுக்கு இந்த பாடல்ல விளக்குவதாக உணர்கின்றேன். புற அடையாளங்களை விட அகை அடையாளங்களே மிக முக்கியம் அப்படின்னு இந்த பாடல் வலியுறுத்துகின்றது. ஆனா நிறைய பேரை பார்த்திருப்பாங்க, அந்தனர்கள் பூணல் அணிவாங்க, தலையில ஒரு குடுமி வச்சிருப்பாங்க. அதற்கான உட்பொருளை அறியாதவர்கள், அறிவற்றவர்கள் அப்படின்றார். அந்த உட்பொருள் என்ன அப்படின்னா, அந்த முதல் வரி நூலது வேதாந்தம் நுண்சிகை நாணமாம். இங்க அவங்க பூணூல் போடுறது அப்படின்றது ஒரு பருத்தி நூலுக்காக அல்ல, அது உபநிஷங்களின் சாரமான வேதாந்தம் அப்படின்றார். அப்புறம் அந்த குடுமி அப்படின்றதுக்கு தலைக்கு மேலே எதுவும் உயர் சிவஞானம் அப்படின்னு இங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த 2வது வரி பாத்தீங்கன்னா 3வது வரி பாலொன்றும் அந்தனர் பார்ப்பார் பரமுயிர் அப்படின்னா அதை பகுத்து உணர்ந்த கூடியவர்கள் அந்தனர்கள் அப்படின்றாங்க. இறைவன் யார், உயிர் யார், இரண்டுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பு என்ன அப்படின்னு பாக்குறவங்க பார்ப்பார் பரமுயிர் அப்படின்றாரு. ஓரண்டு இரண்டெனில் ஓங்காரம் ஓயிலேல், இறைவன் ஒருவனா அல்லது இரண்டா, இறைவன் வேற ஆன்மா வேறவா, அத்வைதமா துவைதமா அப்படின்னு அந்த நுட்பமான உண்மை வேணும்னாக்கா பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை உணர்ந்து நாம் அதை ஓதும் போது நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்றாரு. இங்க அந்த பாடல்ல மெயினா நமக்கு சொல்ல வர்றது அகத்தூய்மைக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு. எதையும் பொருள் அறிந்து செயல்படுங்கன்றாரு. ஒருங்கிணைத்து தான் வேற இறைவன் வேற அப்படின்னு வேணாம், நான் என்றது பிரிக்காமல் நாம் என்கின்ற ஒரு உரிமை உணர்வோட இறைத்தன்மையை பார்க்கணும் அப்படின்றாரு. நாணம்தான் உயர்வு அப்படின்றாரு. உச்சி குடிமையில அவர் சொல்ல வர்றது இந்த உயர்வான நாண சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத. மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த மனிதன் கற்ற கல்வி அடைந்த நாணம் இதுதான் அவனுக்கு அடையாளம். எக்ஸ்டர்னல் அவவேடமாக இருந்தாலும் தவவேடமாக இருந்தாலும் உள்வேடம் என்ன அப்படின்றதுக்கு உட்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஓம் என்ற பிரணவத்தை உணர்ந்து ஓதும்போது இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றாரு. இந்த வெளிவேசத்தை விட மெய்ஞானமே உயர்வு அப்படின்ற தத்துவத்தை தான் இங்க குறிப்பிடுறாரு. இதுக்கு ஒரு கதை சொல்லலாம்னாக்கா, ஒரு வேதாந்தி அந்தனர் என்ன பண்ணாரு, எப்பவும் பர்ஃபெக்டா பூணல் அடைந்து தலையில ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு தான் ஒரு பெரிய அறிவாளி அறிஞன் அப்படின்ற கர்வம் இருந்தது. அவரு ஒரு பக்கம் டிராவல் பண்ணும்போது காட்டு பக்கம் போகும்போது ஒரு துறவி எளிமையாக இருந்தவர்கிட்ட போயிட்டு, நீங்க என்ன எந்த ஆடம்பரமும் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணாரு. ரொம்ப இலாக்காரமா இருக்கிறீங்களே அப்படின்னுட்டு. அவரு கேட்டாரு, நீங்க ஆன்மீக பாதையில இருக்கிறதா சொல்றீங்க, உங்ககிட்ட அந்தனருக்குரிய பூணூல் இல்லையே, சிகையும் இல்லையே அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. இந்த அடையாளமா இல்லாம நீங்க எப்படி இறைவனை அடைய முடியும் அப்படின்னு அந்த காட்டுல இருக்கிற துறவியை பார்த்து கேட்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஐயா நீங்க அறிந்திருக்கிறது பருத்தி நூலு, அது அருந்து போகக்கூடியது.
தலையில உள்ள முடியும் வந்து உதிர்ந்து போகக்கூடியது. ஆனா நான் வந்து ஒரு பூணல் அணிந்துள்ளேன், அது வந்து என்று அருந்து போகாது அப்படின்னு இந்த வேதாந்தி குழப்பத்தோட பார்க்கலாம். எங்க இருக்கு எனக்கு தெரியலையேன்னா. அப்போ அவர் சொல்றாரு, உயர்ந்த அறிவை தான் நான் பூணலா வச்சிருக்கிறேன், இறைவனுடைய மெய் அறிவை தான் நான் வந்து சிகையா வச்சிருக்கிறேன். என் உடம்புல பூணல் இருக்கிறதா என்று பார்ப்பதை விட என் உள்ளத்துல பரம்பொருள் இருக்கிறாரா என்று பார்ப்பதுதான் முக்கியம். இறைவனும் உயிரும் ஒன்றே என்று உணர்ந்தவருக்கு தான் வெளி அடையாளங்கள் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நமக்கு என்னன்னா உண்மையான பெருமை நம்ம படிச்ச கல்வியும், இந்த இடத்துல கல்வின்றது வேதாந்தத்தை குறிக்கிறார், மெயினான அறிவை குறிக்கிறாரு, அதுல கிடைத்த தெளிந்த ஞானத்தை குறிக்கிறாரு. அப்ப தகுதியை விட திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்றாரு. மேலோட்டமா பார்ப்பதை விட டீப்பா அனலைஸ் பண்ணணும்ன்றாரு. உட்பொருளை வந்து அறிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்றாரு. உரிமை உணர்வோட இருக்கணும், தெளிவான சிந்தனையா இருக்கணும். இப்படியாக வாழ்வியல் சடங்குகள்ல மாற்றிக்கொள்ளாமல் நாம உண்மையான கோர் ட்ரூத்தை தேடி அதை நாம் அடைய முற்பட வேண்டும்னு சொல்றதா உணர்றேன். மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. விந்தியாமாவும் கிருத்திகாமாவும் எனக்கு மேல வர முடியல. ஒரு நிமிஷம். வாங்க விந்தியாமா, வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1665வது திருமந்திரம், 10வது திருநீரு. திருமந்திரம். நூலும் சிகையும் உணரா நிர்மூடர்கள், நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம், பாலொன்றும் அந்தணர் பார்ப்பார் பரம் உயிர், ஓரொன்று இரண்டு எனில் ஓங்காரம் ஓதியே. நூல் பூநூல் சிகை குடுமி, இங்கே நூல் வேதம், சிகை அதன் முடிவான ஞானம். இந்த இரண்டையும் மூட மக்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் வேதாந்தம் கற்றதற்கு அடையாளமாக மார்பில் முப்புரி நூலும் அதன் முடிவான ஞானம் உணர்ந்ததற்கு அடையாளமாக குடுமியும் கொண்டுள்ள பார்ப்பனர்கள் தன்னையும் தலைவனையும் அறிந்து பொருந்தி ஓம் எனும் பிரணவ மந்திரம் ஓதுவர். அகநிலையை உணர்த்தும் புற அடையாளங்கள் நூலும் சிகையும் என்று உணராதார் மூடராவர். நூல் என்பது மறை முடிவாம், சிவய நமவாகும். நுண்ணிய சிகை என்பது அசிவய நம என்னும் மந்திர பயனாம், திருவடி உணர்வாகும். அதுவே சிவஞானமாம். அசிவஞான ஒழுக்கத்தில் நிலை நிற்போர் அந்தணராவர். பார்ப்பாராகிய மெய்கண்டார் ஓங்காரத்தின் கண் உகரம் புறமாகவும் அகரம் உயிராகவும் கொள்வர். இனம் பற்றி மகரம் தலையாகவும் கொள்ளப்படும். மெய்கண்டார் சித்தாந்த சைவ மாணவர். பாலொன்றும் ஒழுக்கமுள்ள, பார்ப்பார் உணருவார் பரம் சிவம். 52வது திருமந்திரத்துல இந்த உகரம் அகரம் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அகாரம் உயிரே, உகாரம் பரமே, மகார மலமாய் வரு முப்பதத்தில் சிகாரம் சிவமாய், பகாரம் வடிவமாய், யகாரம் உயிர் என்று அறையலும் ஆமே. உயிரென குறிப்பதாய உடல்மை 24 அகாரமாகும். பரமன குறிப்பதாய உணர்த்து சிவ மெய் 5 உகரமாகும். மலமென குறிப்பதாய உணர்வுமை 7 மகாரமாகும். 36 மெய்களுள் சிகரம் சிவமாகிய உயிருக்கு உயிராய்
வகரம் சிவபெருமானின் திருமேனியாய், யகரம் திருவருளின் கைப்படும் உயிராய் திகழும் என்க. 36 தத்துவங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். மிக அருமை, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமாள் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1665. என்னோட இதுல இது 10வது அத்தியாயமா திருநீறு அப்படிங்கிறது 3 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. அதுல இது முதல் பாடலா வருது. நூலும் சிகையும் உணரார் நின் மூடர்கள், நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம், பால் ஒன்றும் அந்தனர் பார்ப்பார் பரமுயிர், ஓரொன்றிரண்டெண்ணில் ஓங்காரம் ஓதிலே. Translation. Fools do not know the import of the thread and the tuft. The thread is Vedanta and the tuft is subtle wisdom. The wise man united with God will view the Jiva as God, and the two merging in one through the chanting of Om. நூலது சிகையும் உணரார் நின் மூடர்கள். இது நூலும் சிகையும்ன்றது மாதிரி இதுக்கு முன்னாடியே ஒரு பாடல் இருக்கு திருமந்திரத்துல. அதுல அந்த அந்தனரை குறிக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு. அதே பார்வையிலேயே நம்ம இதையும் பார்க்கலாம். அந்த பூநூல் அணிகிறதும் அந்த குடுமி வைத்துக்கிறதும் அதோட முக்கியத்துவத்தை அதோட தத்துவத்தை உணராத இருக்கிற மூடர்களுக்கு அதோட இது விஷயம் புரியாது. அது எதனால அப்படின்னு. நூலது வேதாந்தம், அந்த நூல் போடுறது அந்த வேதாந்தத்தை குறிக்குது. வேதாந்தங்கிறது நம்ம ஜீவனுக்கான அனைத்து அறிவுமே, ஜீவன் எப்படி இறைவனை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் இருக்கிறது தான் வேதாந்தம். நுண்சிகை ஞானமாம், அதனால கிடைக்கப்பெற்ற ஞானம் இருக்கு இல்லையா, எது உண்மை ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க வச்சிருக்கிற குடுமி. பூநூல் அறிவுன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஜீவனுக்கான அனைத்து விஷயங்களும் இருக்கிற இடம், ஜீவன் எப்படி இறைவனை சேரணும்னு. அதனால அதுக்கு அடையாளமாக இருக்கிறது தான் பூநூலும் கொடுமையும் அப்படிங்கிறதும். அது வெறும் அடையாளமாக இருக்கக்கூடாது, அது உணர்ந்து அது போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதை பார்க்குற நமக்கும் அது புரியணுங்கிற மாதிரியும் பார்க்கலாம். பால் ஒன்றும் அந்தனர். பால் ஒன்றும்னா அந்த தூய்மையான அந்த இடத்தை ஒன்றி இருக்கும் அந்தனர். ஏன்னா இப்ப இந்த வேதாந்தமும் ஞானமும் வந்துருச்சுனாலே என்னன்னா, வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இருக்கிறது இடம் தூய்மை இல்லாத இடம், ஜீவன் இருக்கிறது தூய்மை இல்லாத இடம், திருவடி இல்லை. ஆனா ஆன்மா இருக்கிற இடம் திருவடியாக இருக்கும். அதுதான் இறைவன் திருவடியா இருக்கும். அந்த இடத்துல தான் ஞானமும் இருக்கும். அந்த இடத்தையே ஒன்றி இருப்பவங்க, திருவடியே ஒன்றி இருப்பவங்க அந்தனர் பார்ப்பார் பரமுயிர். அங்க இருக்கிறவங்களாலதான் இறைவனை பார்க்க முடியும், பரமுயிரை பார்க்க முடியும். இங்க நம்ம ஜீவன் ஆன்மான் 2 விஷயமா இருக்கு இல்லையா. ஜீவன்கிறது மனதின் படி இயங்குறது. அந்த மனதின் படி இயங்குறத நீக்கி நம்ம உள்ள போனாதான் ஆன்மான்றதை நம்ம பார்க்க முடியும். அது இறைவன் தன்மையில இருக்கிற ஒரு விஷயம். அந்த அந்தனருங்கிறவங்க இதை உணர்ந்து உண்மையாக திருவடியை பற்றி கொண்டு அந்த உண்மையை பற்றி கொண்டிருக்கும், அந்த தூய்மையான இடத்தை பற்றி கொண்டிருக்கும் அந்தனர் அவருக்கு இறைவனை உணர முடியும். ஓரொன் இரண்டென்றில், ஓர் ஒன்று இரண்டு எனில் ஒண்ணுதான் இரண்டாக இருக்கிறது. ஓர் ஒன்று அது அதுதான் இரண்டாகவும் இருக்குன்றது நமக்கு புரிய வர்றது எப்பன்னா, ஓங்காரம் ஓதிலே. ஓங்காரம் ஓதப்பட்டாதான் நமக்கு அது புரிய வரும். இந்த வெறும் நான் அடையாளங்களை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா, நானும் பூநூல் போட்டு குடுமி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அந்த அறிவு வந்துடாது. அது வேதாந்தம் தானே, இது ஞானம் தானே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அறிவு வராது. இது அந்த மாதிரியான முயற்சி செய்து இறைவனுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ செய்து அதனால கிடைக்கப்பெற்ற ஓங்காரம் ஓதப்பட்டதுனால, அது அவங்க வெளியில ஓதுனதனாக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளுக்குள்ள நடந்தாலும் சரி, இல்ல அருணகிரிநாதருக்கு நடந்த மாதிரி முருகர் அவர் நாவல ஓங்காரத்தை எழுதிட்டு போனார் இல்லையா, அது போல இருந்தாலும் சரி, இல்ல நமக்குள்ள இருக்கிற முருகரே அந்த ஓங்காரத்தை இயக்கி விட்டாலும் சரி,
எந்த மாதிரி ஆனாலும் அந்த ஆன்மாக்கான விஷயத்த விழிப்படைய செய்யறது, இயக்கத்துக்கு கொண்டு வர்றது. அந்த மாதிரி அது நமக்குள்ள நடந்தது அப்படின்னா, இந்த ஓர் ஒன்று தான் வந்து இரண்டாக இங்க இருக்குது. இங்க ஜீவனாகவும் இருக்குது, ஆன்மாவாகவும் இருக்குது, பரமான்மாவாகவும் அதுதான் இருக்குது. அதிலிருந்து தான் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த பரமான்மாவாக இருக்கிறது தான் ஆன்மாவாகவே இருக்குது அப்படிங்கிறதும் புரிய வரும். அந்த அந்த இது புரிஞ்சு நம்ம அது வந்து சாதாரணமா இந்த அடையாளத்தினால வர்றதில்ல. அது உள்ள உணர்ந்து அந்த ஓங்காரம் உள்ள ஓதப்பட்டதுனால, அந்த முயற்சினால இறைவன் திருவடியிலே பற்றிக் கொண்டிருந்ததுனால வந்ததே தவிர, வெறும் அடையாளத்தினால வந்ததில்ல. ஆனா, அதற்காக அந்த அடையாளத்துக்கு இருக்கிற மகத்துவமும் இதுல நம்ம பார்க்கணும் அதே சமயம். இது வெறும் அதனால அடையாளத்த மதிக்காமயும் இருக்கக்கூடாது. அந்த அடையாளத்துக்கான ஒரு பெரிய விஷயமும் இதுல உள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்றதா பார்க்கலாம். இத நம்ம பிராக்டிகலா நம்ம யோசிக்கணும்னா, நம்மளோட இந்த தியான முறை, தவ முறையில பார்த்தீங்கன்னா, உங்க கவனம் எப்ப வெளியில இருக்குதோ, அப்பல்லாம் வந்து அது ஜீவனாக தான் இருக்கு. உங்களோட கவனம் எப்ப வந்து உங்களுக்குள்ள திரும்பி நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிலை பெற வைக்கவே அந்த நான் என்ற உணர்வு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் போது அது திருவடியை நோக்கி திரும்பும். அதுதான் 2ஆ இருக்கிறது. நம்ம கவனத்த வந்து நான் இதுல வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அது 2ஆ இருக்கும். கவனம் எனக்குள்ளே திரும்பி அது கவனமாகவே நம்ம இருக்கும்போது அது விழிப்புணர்வாக மாறி ஒன்றாக மாறிடும். அந்த இடத்தையும் இந்த இடத்துல பார்க்கலாம். அதையும் அந்த நான் பிராக்டிக்கலா யோசிச்சா என்ன அது அப்படி 1, 2 நம்ம யோசிச்சோம்னா இந்த மாதிரியும் பார்க்க முடியுது. அதுதான் இந்த பாடல்ல யோசிக்கிற விஷயங்கள் புரிஞ்சுக்கிறது. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு புது அத்தியாயம் திருநீர் அப்படின்ற ஒரு பகுதியில தொடங்குறோம். இந்த திருநீர் வந்து 3 மந்திரம் தான் இருக்கும். ஆனா அதுல வந்து ரொம்ப ஷார்ப்பான விஷயங்களை சொல்லி தர்றாரு. என்ன சொல்றாருன்னா, நூலும் சிகையும் உணரா நீ மூடர்கள் அப்படின்றார். என்னைக்குமே வந்து திருமூலர் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா மற்றவங்களுக்கு குறை சொல்றது சொல்ல மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு சொல்றாரு, நூலும் சிகையும் உணரா நீ மூடர்கள், நூல் அது வேதாந்தம் நுண் சிகை ஞானமா, பால் ஒன்று மந்தனர் பார்ப்பார் பரமுயிர், ஓரென்று இரண்டெனில் ஓங்காரம் ஒளியே அப்படின்னு. இந்த இடத்துல 2 விஷயம். ஒண்ணு, ஏன் இதை திருநீருக்கு கீழே வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வரும். ஏன்னா இந்த இடத்துல எங்கேயுமே திருநீர் இல்லை. அடுத்த மந்திரத்துல வரும் திருநீர் பற்றி. ஆனா இந்த இடத்துல திருநீரை பத்தி எந்த ஒரு விளக்கமும் எந்த ஒரு வரியும் வரல. ஆனா இந்த இடத்த வந்து நம்ம திருநீர் அப்படிங்கிற பகுதியில வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப நமக்கு நூலும் சிகையும் அப்படின்னா, நூல்னா என்னன்னு சொல்லி எல்லா உரையாசிரியர்களும் இது வந்து வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, இந்த நூலேணி அனுபவம் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த நூலேணி அனுபவத்தை எங்க நம்ம பெறுவது அப்படின்னா, இந்த 3 முப்புரி நூல் அப்படிங்கிறது இடை பிங்களை சுடுமனை. என்ன அப்படின்னாக்க, வேதாந்தம் அப்படின்னு பிடிச்சோம்னாக்க, அந்த வேதாந்தத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டிய நுண்ணுயிர் என்ன, இடம், நுணுக்கமான இடம் என்ன அப்படின்னா, இந்த இடைப்பிங்களை தாண்டி சுழுமுனையை பற்றி கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அததான் நூலும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சிகை அப்படிங்கிறத என்ன சொல்றாரு, குடுமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த குடுமிக்கு ஒரு தன்மை உண்டு. இந்த குடுமி எங்க போடுறோம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான இடம் தான். ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து துவாதசாந்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய சகஸ்ர தலத்தில் இருந்து ஒரு அங்குல கணக்கு இருக்கு, 12 அங்குலத்துல இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு.
அந்த கணக்குல இருக்கக்கூடிய அந்த துவாதசாந்த வெளியை தொடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இந்த இந்த ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஜடாமொழி வந்து இப்படி கட்டியிருப்பாங்க மேல. அந்த அது வந்து கிட்டத்தட்ட என்னதுக்கு அடையாளம் அப்படின்னாக்கா, சதா அந்த இறைவனுடைய திருவடிகள்ல நாம் தொடர்ந்து நீடித்திருப்பதற்கான அடையாளம். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆதீனங்கள் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆதீனம் வந்து அந்த மாதிரி மிகப்பெரிய தலை கவசம், நேற்றுக்கு கூட முந்தானத்துக்கு கூட நம்ம பார்த்தோம். அந்த மயில் இறகு போன்ற தலைக்கவசம்னா மயில் இறகு போன்ற சட்டை அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கவசத்தை வச்சு பார்த்தோம் நம்ம. அப்படிப்பட்ட தலைக்கவசம் எப்பேற்பட்டது அப்படின்னா வந்து சதா இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய அந்த தன்மை, பற்றி கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அந்த இரண்டையும் நாம் உணர வேண்டும். அப்படி உணராதவர்கள் யாரு அப்படின்னா மூடர்கள். அப்ப அது ஒரு அடையாளம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி இல்லை. எது அப்படின்னா உள்ளே சுழுமுனையில் நம்முடைய சுவாசம் ஓடும் பொழுது, அதாவது அந்த முப்பரி நூல் அப்படிங்கிறது அந்த சுவாசத்தை ஓடுவது. இன்னும் நீங்க இன்னும் கவனிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து பொதுவா இந்த பக்கத்துல இது போட்டிருப்போம். இந்த பூனல் போடுறவங்களுக்கு தெரியும், ஒரு தோல்ல இருந்து குறுக்கா வந்து இந்த நூல் வரும். ஆனா இதே இந்த சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது பூநூலை வந்து தோல் மாற்றுவார்கள். இப்படி இந்த கையில போடுறதுக்கு பதிலா இப்படி கிராஸ் குறுக்க வர்ற மாதிரி, அதாவது இடது தோளில் இருந்து வலது தோளுக்கு வர மாதிரி, சாரி இடது தோளில் இருந்து வலது இடுப்புக்கு வர மாதிரி ஒரு பொசிஷனுக்கு மாற்றுவாங்க. எதனால அப்படின்னா அந்த முப்பரி நூல் எந்த இடத்துல போகுதோ அதுல வந்து நம்மளுடைய சுவாசம் மாறக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த முப்பரி நூல்ல ஒரு 3 முடிச்சுக்கள் இருக்கும். பிரம்ம முடிச்சு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, நமக்குள்ள இருக்கக்கூடியது மாதிரி 3 முடிச்சுக்கள் இருக்கும். அது மாதிரி நம்ம காயத்ரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த முடிச்ச பற்றி கொண்டுதான் அந்த காயத்ரி பண்ணுவோம். அதுக்குதான் அந்த பூநூலை உள்ள வச்சு இந்த கட்டை விரல்களுக்கு நடுவில் வைத்து கொண்டு காயத்ரி பண்ணுவாங்க. அது வந்து நம்முடைய சுவாசத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு பூநூல் மாத்திரம் போட்டா பத்தாது. அது வந்து தொடர்ந்து காயத்ரி பண்ணி பண்ணி அந்த பூநூலை உருவேற்ற வேண்டும். அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அப்பேற்பட்ட அந்த பூநூலை மாத்தும் போதே சுவாசம் மாறும். அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி சுழுமுனையில நிற்க வேண்டும். சிகை அப்படிங்கிறது அந்த துவாதசாந்த வெளியை தொடக்கூடிய அளவுல, அப்ப அந்த தொடும்போது அதுவும் அடையாளம் மாறிடக்கூடாது. எதுக்காக அவ்வளவு பெரிய ஜடாமுடி வச்சிருக்கோம் அப்படின்னா சதா இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அடையாளம். அதுதான் அந்த இடத்துல நிராதாரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தையே நினைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அததான் அந்த இடத்துல சொல்றாங்க. அதனாலதான் அதை வந்து வேதாந்தம் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்தாப்புல ஒண்ணு சொல்றாரு, பால் ஒன்றும் அந்தனர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது என்ன பால் ஒன்றும் அந்தனர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த சதா பிரம்மத்துல இருக்கும்போது சிவனோடு ஒன்றி, சிவனின் பால் ஒன்றி இருக்கக்கூடியவர் அந்தனர். அந்தன்மையுடையோர். எந்த தன்மையுடையோர்? அந்தன்மையுடையோர். எந்த தன்மையுடையோர்? சிவன் பால் ஒன்றி இருக்கக்கூடிய தன்மையுடையோர். அதனால்தான் அவர்கள் அந்தணர்கள். அப்ப யாரெல்லாம் அந்தணர்கள்? யாரெல்லாம் சிவனின் பால் ஒன்றி இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த தன்மையை உடையவர்கள். பால் ஒன்றும் அப்படிங்கிறதுக்கு அதான் அடையாளம். இங்க சிவன் பால் ஒன்றி இருக்கக்கூடிய அந்த தன்மையை உடையோர் என்னவாங்க? பார்ப்பார் பரமுயிர் ஓரென்று இரண்டனில். அப்போ அந்த இடத்துல பார்ப்பார், பார்ப்பனர் அப்படின்னா அதை பார்க்கக்கூடியவர்கள். எதை பார்க்கக்கூடியவர்கள்? சிவத்தை பார்க்கக்கூடியவர்கள். பரமும் உயிரும் ஒன்றென்று பார்ப்பார். அப்ப அங்க சிவமும் நம்மளும் வேற இல்ல, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய
அந்த தன்மை, அதுதான் பரமும் உயிரும் ஒன்றென்று பார்ப்பர். ஒன்றென்று இரண்டெனில் ஓங்காரம் ஒதில். அப்படி ஒருவேளை அதையும் மீண்டும் பார்ப்பவர், பார்க்கக்கூடிய பொருள், பார்ப்பார், இவங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி மூணும் தனித்தனியா இருந்ததுன்னா அந்த இடத்துல இட்டு நிரப்பக்கூடிய ஒரே ஒரு பேஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா அது ஓங்காரம். ஓங்காரம் ஓதிலே. அப்ப அந்த ஓங்காரம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இது வாயால ஓதுறதா அப்படின்னா இல்ல, திருப்பி மனசால. ஏன்னா அந்த சிகை அப்படிங்கிறதே அப்போ சதா கரண்ட் பாஞ்சுக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ள. அப்ப அந்த ஓங்காரம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப சரி, இதெல்லாம் சரிதான், இவ்வளவு சொல்லிட்டீங்க. சதா இது சுழுமுனையில சுவாசம் போடணும். சுழுமுனையில சுவாசம் போடும் போது இறையோடு ஒன்று இருப்போம். இறையோடு ஒன்று இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வோம். அப்படி விலகக்கூடிய தன்மையில, விலகக்கூடிய பொழுதுல அதை இணைக்கக்கூடிய சூட்சுமமும் நமக்கு தெரியும். என்ன செய்வோம்? ஓங்காரம் ஓதுவோம். இந்த ஓங்காரம் திருப்பி இந்த இடத்துல ஓங்காரத்துல 5 பகுதிகள் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த ஓம் என்கிறதுல ஆவுமா அப்படிங்கிறது ஸ்தூலம், சூட்சுமம் இந்த விந்தும் நாதமும். அப்ப இந்த ஆவுமா சொல்லும் பொழுது இந்த விந்து நாதத்துல கலந்துருவோம். அப்ப இந்த 5ல 3 நம்ம வெளிப்படையா சொல்லுவோம், 2 பற்றி கொண்டு இருப்போம். அப்ப இந்த உள்ள நம்ம வெளியே சொல்லாக ஓம்னு சொல்லாட்டாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரணவத்தை பற்றி இருப்பதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சோ அத்தகைய தன்மை வரும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்க இதெல்லாம் கிடைச்சா என்ன நடக்கும், எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்கா திருநீற்றை அணிந்து கொண்டால் கிடைக்கும். ஏன்னா இந்த திருநீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நிலையில் நம்மீது ஒளிரக்கூடிய அந்த சூக்கும ஒளி, அதுதான் திருநீர். இறைவன் வெந்நீர் பூசி இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இருக்கும், அவனை பற்றி கொண்டதன் பால் நமக்கும் இருக்கும். ஏன்னா கரண்ட தொட்டா கரண்ட் அடிக்கும் இல்லைங்களா? ஷாக் அடிக்கும். அந்த தன்மை, கரண்டோட தன்மை இருக்கும். அவனை தொட்டா நமக்கும் அடிக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த திருநீருங்கிறதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுக்குறாரு திருமூலர். நீ இதெல்லாம் பண்ணினா உன் மேல ஒரு நல்ல ஒளி பாயும் இல்லையா? அந்த ஒளியே திருநீரு, அதுவே முக்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இத திருவாசகத்துல ரொம்ப அழகா 2-3 இடத்துல மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பாரு. எது அப்படின்னா திருப்படை எழுச்சின்ற ஒரு பகுதியில சொல்லுவாரு, ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாட பறை அறிமீன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஞானம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். நாத பறை அறிமீன் அப்படின்னு சொன்னானா நம்ம இந்த பிரணவத்துல இருக்கக்கூடிய 5ல விந்து நாதம் சொல்றோங்களே, அந்த நாதத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. நாத பறையறை மீன் மானமாயேறும் மையர் மதி வெண்குடை கவி மீன் அப்படின்னா அந்த பிரணவம்ங்கிறது சந்திர ஒளியாக மாறி நம்மளுடைய மேலே கவிந்து நிற்குமா. எப்படி இருக்கு பாருங்க. அது ஆன நீற்று கவசம் அடைய புகுமீன்கால் அப்படின்னு. அப்ப அந்த சந்திர பிரணவமானது அந்த சந்திர ஒளியாக மாறி நமக்கு மேல குடையாக கவிந்து இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த ஒளி நம்மை முழுவதுமாக மூழ்கடிக்கும். இப்ப நீங்க இதுல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்டோ ஸ்டுடியோல போட்டோ எடுக்க போகும்போது ஒரு வெள்ள கொடைய நம்ம மூஞ்சிக்கு நேர அதுக்குள்ள லைட்டை வச்சு நம்ம மூஞ்சிக்கு நேர வைப்பாங்க, ஏன்னா பளிச்சுன்னு இருக்கணும். அப்ப அந்த மாதிரி யோசிச்சு பாத்துக்கோங்க, எது வருது அப்படின்னா மதி வெண்குடை அப்படின்றாரு. அப்ப சந்திரனுடைய ஒளி நம் தலைமேல் வழி அடைய புகுமின்றாள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே அப்படின்னா வான ஊர் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த இறையம்பெருமானின் திருவடிகளை பற்றி கொள்வோம். வான ஊர் அப்படின்னா அவனுடைய திருவடி, அவனுடைய சாலோகம் சாமீபம் சாரூகம் சாயுஜம் இருக்கக்கூடிய அந்த தகுதி
அப்படி பற்றி கொண்டோம் என்றால் அங்கே புகுந்து விட்டோம் என்றால் என்ன கிடைக்காது, என்ன நடக்காது? மாயப்படை வாராமே அப்படிங்கிறார். அப்ப அந்த மாயமான படை நம்மை அணுகாது. அப்ப அதுதான் மிகப்பெரிய படை. அந்த திருவாசகம்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு பகுதியும் அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் இந்த திருநீற்றோட விசேஷத்தை பத்தி சொல்லும்போது நிறைய இடங்கள்ல அவர் திருநீற்றை பத்தி சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா நீற்றார் திருமேனி நின்மலனே உனையானே. அப்ப அவரே நீர் பூசிய திருமேலனாக நன்மலனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இது அடுத்த பாடலுக்கு நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு பார்வை இருக்கு. அடுத்தாப்புல நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும்னு சொல்ற இடத்துல என்னவா அந்த இடமும் ரொம்ப அழகா இருக்கும். என்ன அப்படின்னாக்கா அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரி ஆற்றல் அதுடைய அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய பரிசாக அந்த நீரு. அப்ப அந்த நீருங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படிங்கறத அவர் மீண்டும் மீண்டும் நம்ம இந்த ஒளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் எங்க இருந்து புரிந்து கொண்டேன் அப்படின்னாக்கா மணிவாசக பெருமான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதுல இருந்து நம்ம இந்த இடத்த ரொம்ப அழகா புரிந்து கொள்ளலாம். அப்ப அந்த ஒளி உடல் பெறுதல் எங்கனம் அப்படின்னா இந்த இது அதனுடைய அடையாளமே திருநீரு அப்படின்னு திருநீற்றினுடைய மிகப்பெரிய ஒரு உள்தன்மை உள்ள ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தராரு திருமூலர். அப்பேற்பட்ட ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்தெடுத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி இந்த பகிர்களை முற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி, மிக அருமை. வேற யாரும் எதுவும் கேள்வி கருத்து உங்களோட புரிதல் எதனால சொல்லலாம்? நன்றி. நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.